In binomial distribution, mean 5, standard deviation 2, find n and p. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேட்டிருக்குன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்கு. இந்த மீன் 5 கொடுத்துருக்கு. சரியா, மீன் ஈக்குவல் டு 5. இப்போ மீனுக்கான ஃபார்முலா என்னென்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் என்பி ஈக்குவல் டு 5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன கொடுத்துருக்குன்னா 2 கொடுத்துருக்கு. இப்போ அதுக்கான ஃபார்முலா ரூட் என்பிக்யூ ஈக்குவல் டு 2. ஃபைண்ட் என் அண்ட் பி. இப்போ நான் ரூட்டை மாற்றினேன்னா டேக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது என்பிக்யூ ஈக்குவல் டு 4 கிடைக்கும். இப்போ என்பி தெரியும், என்பிக்யூ தெரியும். கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா ஃபைண்ட் என் அண்ட் பி. என் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அடுத்த பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா என்பிக்யூ டிவைடட் பை என்பி ஈக்குவல் டு இந்த என்பி கேன்சல் ஆயிரும். என்பிக்யூட வேல்யூ 4 தானே, அடுத்தது என்பியோட வேல்யூ என்னது 5 தானே. இப்போ நான் வந்து இங்கே மேலேயும் கீழே என்பி இருக்குது, அந்த என்பி கேன்சல் பண்ணிட்டேன்னா q ஈக்குவல் டு 4/5 நமக்கு கிடைக்கும். ஆனால் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபார்முலா படி p + q ஈக்குவல் டு 1. இப்போ p + q 4/5 ஈக்குவல் டு 1. ஸோ p ஈக்குவல் டு 1 - 4/5, தட் இஸ் 1/5. பியோட வேல்யூ 1/5. பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் 4/5 இருக்குது. ஆப்ஷன் இது தப்பு, ஏ ஆப்ஷன் தப்பு, பி ஆப்ஷன் தப்பு, சி ஆப்ஷனில் இருக்குது 1/5 இருக்குது. அப்போது ஆன்சர் பி வந்து 1/5 தான். அப்போ இதுலேருந்து அடுத்தது என் வந்து இப்போ 25 தான் இருக்கும். நம்மளும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலான்னா பி வந்து 1/5வா, இப்போ ஃபார்முலா என்ன இருக்குது, என்பி ஈக்குவல் டு 5வா. இப்போ இதில் நான் பிக்கு 1/5 போடலாமா, 1/5 ஈக்குவல் டு 5. ஸோ என் ஈக்குவல் டு 25. இப்போது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 1/5, 25. தேங்க்யூ.